So the first one 3.17 ல 5 sums இருக்கு. First one it is almost எல்லாமே சேமா தான் இருக்கும். ஒரு sum நம்ம பார்க்கலாம். Okay. Fe3 plus aqueous and I minus aqueous. So between these two or reactions are possible or feasible or not using standard electron potential படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அதுதான். ஓகே. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் Fe3 ப்ளஸ் வச்சுக்கலாம். Fe3 ப்ளஸ் வந்து Fe3 ப்ளஸ் இட் பிகம்ஸ் Fe2 ப்ளஸ். ஓகே. அதே மாதிரி இது ஒரு ஆஃப் ரியாக்ஷனா இருக்கும். அதே மாதிரி I மைனஸ் வந்து I2வா வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகும். இங்க -1 ஆக்சிடேஷன் நம்பர், இங்க 0. ஸோ அப்போ இது வந்து ஆக்சிடேஷன், இது வந்து ரிடக்ஷன். ஓகே. ஸோ இப்போ வந்து இது ஃபீசிபிளா இல்லையா அப்படிங்கிறது வந்து, ஸோ இப்போ இது வந்து எப்படி Fe3 ப்ளஸ் வந்து Fe2 ப்ளஸ் ஆகணும்னா இட் கெட்ஸ் 1 எலக்ட்ரான் இல்லையா? இட் கெட்ஸ் 1 எலக்ட்ரான். இப்போ இதுக்கு வந்து வேல்யூ நம்ம பார்த்தோம்னா அந்த புக்ல E0 வேல்யூ வந்து 0.77 இருக்கா? ப்ளீஸ் செக் த நம்பர், செக் த வேல்யூஸ். E0 வந்து 0.77 இருக்கும். ஓகே. ப்ளஸ் அதே மாதிரி I மைனஸ் வந்து I2வா ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து பேலன்ஸ், இது வந்து 1 எலக்ட்ரானை வந்து ரெடியூஸ் பண்ணாலும் இஃப் இட் கெட்ஸ் 1 எலக்ட்ரான்ஸ் இட் பிகம்ஸ் Fe2 ப்ளஸ். இது வந்து பேலன்ஸ்டாகவும் இருக்கு. ஓகே. ரியாக்ஷனும் பேலன்ஸ்டு. பட் இங்கே பார்த்தோம்னா பேலன்ஸ்டு கிடையாது. I வந்து இங்கே 1 தான் இருக்கு, இங்கே 2 இருக்கும். ஸோ இப்போ 2 ஹியர். ஓகே. இப்போ வந்து 2 போட்டோம். அப்போ இங்கே வந்து என்னன்னா 2 எலக்ட்ரானை வந்து இது லூஸ் பண்ணிட்டு தான் இட் பிகம்ஸ் I2. ஓகே. ஸோ அப்போ வந்து இதோட E0 வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா E0 வேல்யூ -0.54 வோல்ட். இது வந்து கிவன் வேல்யூ. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஓகே. பேலன்ஸ் சார்ஜஸ் வந்து பேலன்ஸ் ஆகணும். சார்ஜஸ் வந்து பேலன்ஸ் ஆகல. ஸோ அப்போ வந்து நம்ம சார்ஜஸ் வந்து பேலன்ஸ் பண்ணணும். எலக்ட்ரானே வந்து சார்ஜஸ்னா எலக்ட்ரான்ஸ் தான். இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கு, இங்கே 1 எலக்ட்ரான் இருக்கா? ஸோ இட் ஷுட் பி மல்டிப்ளைட் பை 2. நீங்க 11th வந்து பேலன்சிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதுதான் அது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, அப்போ இதை நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ வந்து இதை எப்படி பண்ணலாம்னா 2Fe3 ப்ளஸ், ஓகே, 2Fe3 ப்ளஸ் ப்ளஸ் 2I minus aqueous, okay, gives 2Fe2 plus aqueous plus I2 solid. Okay. இப்போ which is இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம், பேலன்ஸ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து E0 வேல்யூ கண்டுபிடிக்கணும். E0 வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா ஆக்சுவலா இது 2ஆல மல்டி டேப்லர் காலம்ல வந்து திஸ் வேல்யூ கரெக்டான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கப்பா புக்ல. Fe3 ப்ளஸ்லேருந்து Fe2 ப்ளஸ் வர்றது வந்து 0.7, இது கரெக்டான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. கரெக்டா? சரி. ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஜஸ்ட் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா E0 வேல்யூ வந்து E0 வேல்யூ இட் பிகம்ஸ் 3. Somebody is joining. E0 வேல்யூ வந்து 0. ப்ளஸ் இவ்வளோ வருது இல்லையா? சின்ஸ் இப்போ வந்து E0 வேல்யூ இது வந்து இங்கே பேலன்ஸ் இது சார்ஜஸ் தானே பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நம்ம இதை மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இங்கே E0 இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாசிட்டிவ்ல நமக்கு வேல்யூ வந்துருக்கு இல்லையா?
since E naught for overall reaction வந்து E naught value வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. So the reaction between Fe3 plus and I minus is feasible. ஓகேயா, இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால இது வந்து it is a feasible one, right? Since E naught for overall reaction is positive. Okay, the reaction between Fe இந்த மாதிரி தான் நீங்க வந்து எக்ஸாம்ல எழுதணும். இதுதான் ஆக்சுவலா வந்து இதுதான் ஆன்சர் நமக்கு. ஸோ இது ரிசல்ட்னு சொல்லலாம்ல, இது வந்து ரிசல்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை வந்து இதோட ஜஸ்ட் அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகே, இதையும் எழுதணும். இந்த ரியாக்ஷன் பிட்வீன் Fe3 plus and I minus is feasible. ஓகேயா, ஸோ இப்போ இதே மாதிரி மற்ற சம்ஸ் போட்டுடலாமா? மற்றது நீங்க போட்டுறீங்களா? பாசிட்டிவா இருந்துச்சுன்னா feasible. இப்போ நீங்க ஆக்டிவிட்டி சீரிஸே வச்சு கூட நீங்க சொல்லலாம். யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. will you do it by yourself all the other four sums? ஓகே, இப்போ வந்து ஆக்டிவிட்டி சீரிஸ் வச்சு ஆக்சுவலா இவங்க வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வச்சு தான் அவங்க கேட்டிருக்காங்க. பட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி சீரிஸ்ல வந்து எது இப்போ செகண்ட் ரியாக்ஷன் வந்து ஃபீசிபிளா இருக்குமா? அது வந்து பாசிட்டிவ் வேல்யூ பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஆக்சுவலா ஏன்னா இதுங்க இப்படி கேட்டிருக்கிறதுனால ஓகே, நீங்க இதே ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஆனா வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து இப்போ புக்ல செக் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாம்ல வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேயா? ஓகே, the remaining problems so you try by yourself. Again நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா so you can clarify. Okay. Okay, so then 3.18 predict the products of electrolysis in each of the following. First வந்து an aqueous solution of silver nitrate with silver electrodes. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் கேட்குறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேத்தோட் ரியாக்ஷன் தெரியணும், கேத்தோடு தெரியணும், ஆனோடில் என்னங்கிறது வந்து தெரியணும். ஓகேயா, ஸோ அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து என்ன ப்ராடக்ட்ஸுங்கிறது வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ இதுலேயுமே வந்து ஐ திங்க் இதுலேயுமே 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு சம் போடலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா எதுவும் இல்லை? எனி பர்டிகுலர் இந்த 4 சம்ஸில் எனி பர்டிகுலர் சம்ஸ் யூ வாண்ட் ஆர் எனி ஒன் சம்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி எதுவும் எக்ஸாமில் எதுவும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ப்ளீஸ் ஆன்சர். இப்போ இந்த 4 சம்ஸில் எந்த சம் போடலாம்னு சொல்லுங்கள் அட்லீஸ்ட். ஏன்னா உங்களுக்கு அந்த சம்ல டவுட் இருந்திருக்கலாம். இல்லை நான் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபர்ஸ்ட் சம்மை நான் பாட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சம் போட்டுட்டுமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா an aqueous solution of AgNO3 with silver electrodes. அதாவது என்னன்னா AgNO3 எலக்ட்ரோலைட்டு, என்ன எலக்ட்ரோட்ஸ் என்ன அப்படின்னா சில்வர் எலக்ட்ரோட்ஸ். சில்வர் வந்து இட்ஸ் எலக்ட்ரோட்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கேத்தோட் ரியாக்ஷன் என்ன, ஆனோட் ரியாக்ஷன் என்னன்னு தெரியணும். அப்போ கேத்தோட்ல என்ன நடக்கும்? அட் கேத்தோட், கேத்தோட்ல வந்து ஏஜி பிளஸ், கேத்தோட்ல வந்து என்ன நடக்கும்? ரிடக்ஷனா ஆக்சிடேஷனா? இதெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்க ரீகால் பண்றீங்க ஒவ்வொரு டாபிக்கும். ஸோ அதனால தயவுசெய்து ஏதாவது எஸ் நோ எதையாவது சொல்லுங்க. கேத்தோடுல வந்து என்ன நடக்கும்? ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? எனிஒன்?
Any any other? இல்ல. Any other answer? உங்களுக்கு ம். யாரும் சொல்லலைன்னா தான் நிரஞ்சன் ஆன்சர் பண்ணுவ நீ. அது ஃபர்ஸ்டே பண்ணானே. இதுக்கு வைஷாலி, நான் வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, நிமோனிக்ஸ் இது கொடுத்தேன்ல, நிமோனிக் வேர்டு கொடுத்தனா இல்லையா? ரெட் கேட் கொடுத்தனா, அதாவது ரிடக்ஷன் அட் கேத்தோட, ஆக்சிடேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் அட் ஆனோடு கொடுத்தேன்ல, ஞாபகத்துக்கு தான் கொடுத்தேன். கன்ஃபியூஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் வந்து இந்த இந்த சென்டென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தான் கொடுத்தேன் நான். ஸோ ரெட் கேட்னா ரிடக்ஷன் அட் கேத்தோடு, ஆனோடு வந்து ஆக்சிடேஷன். ஓகே, ஸோ அப்போ கேத்தோட்ல வந்து என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, சில்வர் பிளஸ் வந்து கெட்ஸ் ஒன் எலக்ட்ரான்ஸ், கேத்தோட்ல தான் நடக்குது. ஸோ கெட்ஸ் ஒன் எலக்ட்ரான் அண்ட் இட் பிகம்ஸ் ஏஜி. ஓகே, இட் பிகம்ஸ் ஏஜி. இதுக்கு வந்து இ நாட் வேல்யூ வந்து இட்ஸ் 0.80 வோல்ட். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இது மட்டும் இல்லை, இதுல வந்து எலக்ட்ரோலைட்ல வந்து aqueous சொல்யூஷன் தானே. ஸோ அப்போ அந்த வாட்டர்ல ஹெச் பிளஸ்ஸும் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஹெச் பிளஸ் இட் ஆல்சோ கெட்ஸ் ஒன் எலக்ட்ரான், இட் பிகம்ஸ் ஹைட்ரஜன். ஓகே, இதோட இ நாட் வேல்யூ 0. இது ஹைட்ரஜன் நம்ம ஸ்டாண்டர்ட் 0.00 வோல்ட். ஓகே, அதாவது the reaction with the higher value of E naught takes place at the cathode. So அப்போ வந்து deposition of silver will take place at the cathode. ஓகே, இதுக்கு வந்து ஏன் வந்து ஹைட்ரஜன் சில இடத்துல வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும், சில இடத்துல வந்து டெபாசிட் ஆகும். அதுக்கு என்ன ரீசன்ங்கிறத வந்து நான் லெசன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அகெயின் இஃப் யூ ஹாவ் அ டவுட் யூ கோ த்ரூ தட் ரெக்கார்டிங்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து கேத்தோட்ல வந்து இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே நடக்கும். ஓகே, ரெண்டு ரியாக்ஷனுமே நடக்கும். பட் இங்க வந்து ஹையர் வேல்யூ ஆஃப் இ நாட் வந்து சில்வருக்கு தான். ஸோ இப்போ the reaction with the higher value of E naught takes place at the cathode. Therefore, deposition of silver will take place at the cathode. Okay, so deposition at cathode of silver. Okay, deposition of silver at cathode. Okay, yeah. Understood? இது வந்து கேத்தோட் ரியாக்ஷன். இப்போ இது வந்து ஆனோட் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஆனோட்ல வந்து ஆக்சிடேஷன் நடக்கும் இல்லையா? ஆனோட்ல வந்து ஆக்சிடேஷன். இந்த சில்வர் ஆனோட் இஸ் அங்க, ஏன்னா சில்வர் தான் எலக்ட்ரோடா வந்து சில்வர் தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து எலக்ட்ரோட ஆனோடும் சில்வர் தான். ஸோ அப்போ அந்த சில்வர் வந்து என்ன ஆகும்னா, இந்த சில்வர் ஆனோட் விச் இஸ் அட்டாக்டு பை நைட்ரேட் அயான்ஸ். சில்வர் நைட்ரேட் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரோலைட், அதுல இருக்கிற அந்த நைட்ரேட் அயான்ஸ் வந்து இட் வில் அட்டாக் சில்வர் anode. Okay, therefore silver electrode at the anode dissolves in the solution in the form of Ag. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரு சிம்பிளான ஒரு டயக்ராம் கொடுக்குறேன். இது வந்து சில்வர் நைட்ரேட். ஓகே, சில்வர் நைட்ரேட்னா இதுல வந்து என்னென்ன அயான்ஸ் இருக்குன்னா Ag பிளஸ் இருக்கு, NO3 மைனஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இது கேத்தோட்னு வச்சுப்போம். இது கேத்தோட் நெகட்டிவ், இது ஆக்சுவலாக இது எலக்ட்ராலிசிஸ். இது கேத்தோட் இருக்கு, இது வந்து ஆனோடு. ஓகேயா? ஸோ இப்போ இந்த நமக்கு ஆல்ரெடி இந்த சில்வர் நைட்ரேட்ல இருக்கு, ரெண்டுமே சில்வர் தான், இதுவும் சில்வர் தான், இதுவும் சில்வர் தான். அப்போ ஆனால் இந்த சில்வர் வந்து இங்கே போய் டெபாசிட் ஆயிடுது. இங்கே டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து அந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கிற சில்வர் வந்து கம்மியாயிடும் இல்லையா? சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் சொல்றேன். அப்போ அது வந்து எது காம்பன்சேட் பண்ணும்னா, ஸோ இப்போ இந்த ஆனோடுல இருக்கிற சில்வர் வந்து இங்க வரும். ஓகேயா? ஸோ அப்போ வந்து இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கிற அந்த Ag பிளஸ் வந்து பேலன்ஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டூட்? நீங்க ஏதாவது எஸ் நோன்னு சொன்னாதான் நான் வந்து எனக்கு கிளாஸ் எடுக்க ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த சில்வர் ஆனோட் இஸ்
is attacked by NO3 ions. So the silver electrode na inga anode. Okay, at the silver electrode அதாவது anode dissolves na அது வந்து electrolyte-க்கு வந்துருது. Okay, dissolves in the solution of electrolyte in the form of Ag plus. Okay, இதுதான் வந்து reaction at anode. Understood? the sums நீங்க போட்டுருவீங்களா? What about tenth? மொத்தத்தை நீங்க போட்டுருவீங்களா இல்ல வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கிறீங்களா இல்ல இதே இதே ஃபார்மேட்ல தான் நீங்க அந்த 4 சம் கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் வந்து 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம போட்டிருக்கோம். செகண்ட் தேர்ட் ஃபோரும் நீங்க இதே மாதிரி தான் ஆனோட்ல என்ன ரியாக்ஷனு கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன்னு நீங்க இந்த மாதிரி எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் என்னங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஓகேயா? ஆனோட் அண்ட் கேத்தோட் ரியாக்ஷன்ஸ் எழுதினாலே போதும். ஓகே, என்ன சம் அவ்வளவுதானா இன்னும் இருக்கா? புரிஞ்சா? சரி, அப்ப நம்ம இது எல்லாத்தையுமே போட்டுடலாமா? ஓகே, ஸோ இப்போ வந்து இதுலயே வந்து இட்ஸ் செகண்ட் ஒன் பார்க்கலாம். இதுல வந்து செகண்ட் ஒன் வந்து அகெயின் எலக்ட்ரோலைட் வந்து சில்வர் நைட்ரேட்டு பட் பிளாட்டினம் எலக்ட்ரோடு. சில்வர் நைட்ரேட் வித் பிளாட்டினம் எலக்ட்ரோடு. ஸோ இப்போ இதுல வந்து என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேத்தோட் silver nitrate. So Pranav, it's a 3.18ல second sum போடுறோம். So if you have a book, so you please go through that problem. ஓகேயா? அது என்ன கேட்டிருக்காங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்து அந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட்ஸ் என்ன அந்த எலக்ட்ராலிசிஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது சில்வர் நைட்ரேட் வந்து எலக்ட்ரோலைட், இங்கே வந்து எலக்ட்ரோட்ஸாக வந்து பிளாட்டினம் இருக்கு. ஸோ அப்போ வந்து கேத்தோடில் வந்து என்ன ரியாக்ஷன்? கேத்தோடில் வந்து ரிடக்ஷன் நடக்கும் இல்லையா? ஸோ அப்போ கேத்தோட் என்ன ரியாக்ஷன் நடக்கும்? அகெயின் ஏஜி ப்ளஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஏஜி ப்ளஸ் கெட்ஸ் ஒன் எலக்ட்ரான்ஸ், இட் பிகம்ஸ் ஏஜி. ஓகே, இதுக்கு வந்து இநாட் வேல்யூ நமக்கு முன்னாடி தெரியும் 0.80. இந்த மாதிரி சம்ஸ் பண்ணினீங்கனாலே இந்த வேல்யூ எல்லாம் நமக்கு நிறையாது வந்து அப்படியே பைகாட் ஆயிடும். ஓகே, ஸோ அகெயின் ஹெச் பிளஸ் வந்து இது வந்து வாட்டர்லேருந்து தென் ஒன் எலக்ட்ரான் இட் பிகம்ஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இப்போ இது வந்து இதுக்கு வந்து இநாட் வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 0.00. ஸோ இப்போ அகெயின் த ரியாக்ஷன் வித் ஹையர் இது வந்து நடக்கிறதுனால டெபாசிஷன் ஆஃப் சில்வர் வில் டேக் பிளேஸ் அட் தி கேத்தோட். அதே மாதிரி தான். ஓகே, டெபாசிஷன் ஆஃப் சில்வர் அட் கேத்தோட். ஓகே, இப்போ கேத்தோட் ரியாக்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு. கேத்தோட்ல கிடைக்கிற நமக்கு ப்ராடக்ட் வந்து இட்ஸ் சில்வர். ஓகேயா? ஸோ நவ் what is the product at anode? ஆனோட்ல வந்து இங்க வந்து சில்வர் இல்லாம இங்க வந்து என்ன எலக்ட்ரோட் யூஸ் பண்றோம் அப்படின்னா பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ ஆனோடா வந்து ரெண்டுத்துலயுமே தான் சின்ஸ் பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் ஆக்சுவலா வந்து இனர்ட். ஓகே, இனர்ட்னா ரொம்ப ரியாக்ஷன் வந்து நடக்காது. ஸோ அப்போ இனர்ட்டாக இருக்கிறதுனால இட் இஸ் நாட் அட்டாக்டு பை NO3 அயான்ஸ். ஓகே, நம்ம அங்கே சில்வர் எலக்ட்ரோடில் என்ன பார்த்தோம்னா சில்வரில் வந்து NO3 வந்து இட் வில் அட்டாக் சில்வர்னு பார்த்தோம்.
பட் இங்க பிளாட்டினம் எலக்ட்ரோட் வந்து இனர்ட்டா இருக்கிறதுனால இந்த அட்டாக் இஸ் நாட் பை NO3 ions. அப்ப என்ன ஆகும்னா அந்த வாட்டர்ல இருக்கிற OH இருக்கும் இல்லையா, OH மைனஸ், ஓகே, அப்போ OH minus or NO3 ions can be oxidized at the anode. Okay, so but OH ions are having a lower discharge potential, so அதனால வந்து it liberate as oxygen. ஏன்னா வந்து அது இனர்ட்டா இருக்கிறதுனால NO3 ions வந்து it will not attack platinum electrode. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா OH வந்து என்ன ஆயிரும்னா it will discharge potential and decompose to liberate oxygen. Okay, understood? Since platinum electrodes are inert, the anode is not attacked by NO3 ions, NO3 minus ions. Okay, so OH or இப்போ வந்து என்ன ஆகும்னா oxidation ஆயிரும். OH என்ன reaction இருக்குன்னா OH minus, it becomes OH by losing one electron. இப்போ இந்த OH one electron இப்படி இருக்கா, ஸோ அப்போ வந்து இந்த OH it becomes water and oxygen மாறும். இப்போ இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா okay, so 4OH, so now it's balanced. So oxygen is liberated at anode. Okay, oxygen is liberated at anode. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா it's not, இது வந்து இனர்ட்டா இருக்கு, it will not be attacked by NO3 ions. ஸோ அதனால OH minus ion, ஏன்னா NO3 ions இருக்கும் எலக்ட்ரோலைட்ல, OH minus ions இருக்கும் இல்லையா, ஸோ அதனால OH minus ions வந்து generally having lower discharge potential and oxidized decomposed to liberate oxygen. Okay, இப்போ AgNO3 aqueousல நம்ம கொடுத்தோம்னா இதுல என்னென்ன அயான்ஸ் இருக்கும், Ag plus இருக்கும், NO3 minus இருக்கும், H plus இருக்கும், OH minus இருக்கும், இவ்வளோ அயான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து ஆனோட வந்து அட்டாக், இது வந்து அட்டாக் பண்ண முடியாது, அது இனர்ட்டுங்கிறதுனால நமக்கு இதுல வந்து ஆக்சிஜன் வந்து லிபரேட் ஆகுது. ஓகேயா? ஓகே, ஸோ தேர்ட் வந்து a dilute solution of H2SO4 with platinum electrodes. Again வந்து platinum electrodes, but இங்க வந்து என்னன்னா dilute solution of H2SO4. Dilute H2SO4 and then platinum electrodes. இப்போ இதுல வந்து என்னென்ன ரியாக்ஷன் வந்து அட் கேத்தோட் அண்ட் ஆனோடு நம்ம பார்த்தோம்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து தெரியும். இப்போ கேத்தோடு சோஷியல் ரிடக்ஷன் இல்லையா, கேத்தோட் என்ன ரெடியூஸ், கண்டிப்பா H2SO4 னா H plus இல்லையா, H plus when it lose one electron it becomes hydrogen gas ஆகும். ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் ரியாக்ஷன் அட் கேத்தோட். அப்போ இதுல வந்து என்ன ஆகும்னா அப்போ ப்ராடக்ட் அட் கேத்தோட் இஸ் ஹைட்ரஜன். ஓகே, ஹைட்ரஜன் இஸ் லிபரேட்டட். சிம்பிளா முடியும் நமக்கு இது. ஓகே, ஹைட்ரஜன் இஸ் லிபரேட்டட். இது வந்து கேத்தோடு. இப்போ இது வந்து ஆனோடு, நான் இங்கே கொடுக்குறேன். அட் ஆனோட்ல வந்து என்ன அப்படின்னா ஆனோட்ல வந்து அகெயின் ரெண்டு ரியாக்ஷன் நடக்கும். ஒன்று SO4 2 மைனஸ் இருக்கும், OH மைனஸும் இருக்கும். அந்த SO4 2 மைனஸ் வந்து எப்படி வந்து ஆனோட்ல ஆக்சிடேஷன் இல்லையா, அது வந்து எப்படி ஆக்சிடைஸ்ட் ஆகுதுங்கிறத பார்க்கணும்.
இப்போ இதுல வந்து ரெண்டு ரியாக்ஷன் நடக்கும். OH நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம். அந்த OH எப்படி வாட்டர் ஆக்சிஜன் வருதுன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த OH வந்து ஆனோட்ல வந்து என்ன ஆகும்னா வாட்டரு அண்ட் இட் பிகம்ஸ் ஆக்சிஜன். மறுபடியும் வாட்டர் வந்து ஆக்சிஜன் ஆகும். ஆக்சிஜன் பிளஸ் இது வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, H பிளஸ் பேலன்ஸ் பண்ணணும். பிளஸ் 4E இந்த ரியாக்ஷனுக்கு E0 வேல்யூ, ஏன்னா சல்ஃபூரிக் ஆசிடுக்கு வந்து ரெண்டு ரியாக்ஷன் வந்து பாசிபிளா இருக்கும் ஆனோடில். ஓகே, ஸோ இப்போ E0 வேல்யூ வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 1.23 வோல்ட். ஓகேயா, இது வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நடக்கிறது சல்ஃபூரிக் ஆசிட். செகண்ட் ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுலயே வந்து செகண்ட் ரியாக்ஷன் வந்து சல்ஃபேட் இருக்கு இல்லையா, சல்ஃபேட்டை SO42 minus it becomes S2O62 minus plus 2 electrons. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் கூட அப்படியே கொடுத்துருப்பாங்க இதுலயே, அந்த இந்த வேல்யூ கொடுத்துருக்கும் போது அப்படியே கொடுத்துருப்பாங்க சல்ஃபூரிக் ஆசிட்குரியது. ஸோ இப்போ E0 இஸ் ஈக்குவல் டு இதுக்கு E0 வந்து ப்ளஸ் 1.96 வோல்ட் இருக்கும். இது வந்து ரெண்டாவது ரியாக்ஷன். ஓகே, இது வந்து செகண்ட் ரியாக்ஷன். அதாவது ஃபார் டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் the reaction there will be two reaction. அப்போ இதுல வந்து ரெண்டு ரியாக்ஷன்ல வந்து எந்த ரியாக்ஷன் வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிஃபர்டு, அதாவது ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுதுல ப்ரிஃபர்டு. ஆனால் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடா இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் ஒன் தான் வந்து இட்ஸ் ப்ரிஃபரபிளாக இருக்கும், அதாவது ஆனோடில். ஓகே, இப்போ நமக்கு வந்து டைல்யூட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் ப்ரிஃபர்டு. அண்டர்ஸ்டுட்? First reaction is preferred over second for dilute sulfuric acid. Okay, second one is preferred over first one for concentrated sulfuric acid. But reactions எல்லாம் சேம் தான். இப்போ இங்க நம்ம டைல்யூட்னு கொடுத்துருக்கனால எது ப்ரிஃபர்ட்? ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஹியர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிஃபர்ட், ஏன்னா இங்க டைல்யூட்னு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கனால. அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஃபோர்த் ஒன் வந்து an aqueous solution of copper chloride with platinum electrodes. இது copper chloride with platinum electrodes. Copper chloride with platinum electrodes. இப்போ இதுல வந்து எது கேத்தோட் ரியாக்ஷன் என்ன, ஆனோட் ரியாக்ஷன் என்ன? அட் கேத்தோட்ல வந்து ரிடக்ஷன் நடக்கும் இல்லையா, எது ரெடியூஸ் ஆகும்? காப்பர் குளோரைடு வந்து காப்பரா ரெடியூஸ் ஆகுமா? ஓகே, காப்பர் குளோரைடு வந்து காப்பரா ரெடியூஸ் ஆகும். அப்போ வந்து காப்பர் குளோரைடுனா இதுல Cu2+, okay, 2 electrons from cathode, it becomes copper. Okay, இதோட E0 வேல்யூ கொடுத்துருப்பாங்க 0.34 வோல்ட். ஓகே, அதே மாதிரி கேத்தோட்ல வந்து H+ நடக்கும், நம்ம இது ஆல்ரெடி பார்த்தது தான். H+ get one electron, it becomes hydrogen gas. இதுல வந்து E0 வேல்யூ வந்து 0.00 வோல்ட். இப்போ இதுல எது ஹையர் வேல்யூ இருக்குன்னா இதுதான் ஹையர் வேல்யூ இருக்கு, டேக்ஸ் பிளேஸ் அட் கேத்தோட். ஸோ அப்போ வந்து இங்க என்ன நடக்கும்னா டிபாசிஷன் ஆஃப் காப்பர் இஸ் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, இது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ டெபாசிஷன் ஆஃப்
Position of copper takes place at cathode due to higher E0 value. ஓகேயா, நம்ம அதாவது தியரட்டிக்கலா வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா E0 வேல்யூ வச்சு தான் நமக்கு தெரியும். பட் இதே இது வந்து ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும்? இங்க வந்து பிளாட்டினம் எலக்ட்ரோடு இல்லையா? ஸோ இப்போ ஆனோடுல வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்னா இப்போ குளோரைடு, ஓகே, குளோரைடு இட் பிகம்ஸ் குளோரின். ஓகே, இப்போ இதுக்கு வந்து E0 வேல்யூ வந்து 1.36 வோல்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கேத்தோட்ல ஆனோட்ல அந்த வாட்டரும் வந்து டிகம்போசிஷனும் நடக்கும் இல்லையா? நம்ம போன இதுல பார்த்தது தான். இட்ஸ் வாட்டர், இட் பிகம்ஸ் ஆக்சிஜன் அண்ட் 4H plus electrons, 4 electrons. இங்க வந்து E0 வேல்யூ plus 1.23 வோல்ட். இந்த ஆனோட்ல பார்த்தோம்னா the reaction with lower value of E0 வந்து it's preferred. Okay, but due to ஆக்சுவலா வந்து ஆனோட்ல வந்து எதுக்கு வந்து லோயர் வேல்யூ இருக்கோ அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் இங்க வந்து டியூ டு த ஓவர் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆக்சிஜன், chlorine gets oxidized at the anode to produce chlorine gas. Okay, understood or not? ரொம்ப குவைட்டா இருக்கு. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ அப்போ வந்து இதுல என்ன அப்படின்னா நான் இப்போ வந்து இது சொன்னேன் இல்லையா, ஓவர் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆக்சிஜன், chlorine gets oxidized at the anode to produce chlorine gas. இப்போ ஓவர் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னன்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ரியாக்ஷன் நடக்குது இல்லையா, ரெண்டு ஹாஃப் ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா, அந்த ரெண்டு ஹாஃப் ரியாக்ஷனுக்கு இடையிலையும் வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து இட்ஸ் ஓவர் பொட்டன்ஷியல். ஓகே, இப்போ நான் அதை இங்கே எழுதிதான் தான் பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து the reaction with a lower value of E0 is preferred at anode. ஆனா இங்க மட்டும் வந்து அது எக்ஸெப்ஷன். ஏன்னா டியூ டு ஓவர் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆக்சிஜன், chloride gets oxidized and becomes chlorine gas. Oxygen gas and liberated at anode. ஸோ ப்ராடக்ட்னு கேட்கறதுனால நீங்க கண்டிப்பா வந்து கேத்தோட்ல என்ன ப்ராடக்ட், ஆனோட்ல என்ன ப்ராடக்ட்ங்கிறத வந்து நீங்க மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் இப்போ நான் எழுதியிருக்கேன்ல அந்த மாதிரி எழுதுனாதான் வந்து, ஏன்னா கீழெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த அப்பதான் வந்து யார் கரெக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. ஆக்சுவலா இந்த புக் பேக் எக்ஸசைஸ் டியூஷன் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். கூப்பிடுறேன்ப்பா. இதுல வந்து ரீடிங்ஸ்லாம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கண்டக்டிவிட்டி ஆஃப் சோடியம் குளோரைடு at 298 K has been determined at a different concentration. அந்த ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வச்சுட்டு நம்ம we need to calculate molar conductivity for all the concentrations and draw a plot between molar conductivity and C square, C to the power of, find the value of limiting molar conductivity also. Okay.
எனக்கு நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் தான் தெரியும். பட் ஸ்கொயர் கான்சன்ட்ரேஷன் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ கிவன் இப்போ ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம ரீடிங் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம வந்து அதை வந்து கிராஃப் வந்து போடணும். ஸோ கிவன் வந்து இட்ஸ் கே வந்து இட் இஸ் 1. எல்லாம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இப்போ இதை நம்ம வந்து இதில் மாற்றணும், சென்டிமீட்டரில் மாற்றணும். ஸோ 1.237 into 10⁻⁻2 சீமன் பர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து சென்டிமீட்டரில் நம்ம மாற்றணும் அப்படின்னா 1.237 into 10⁻⁻4 சீமன் பர் சென்டிமீட்டர். ஓகே, -4 per சென்டிமீட்டர். இப்போ அதே மாதிரி இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து சி, இந்த வேல்யூக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.001 மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரூட் சி வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரூட் எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா? ஐ எம் சீரியஸ்லி ஆஸ்கிங். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த கால்குலேட்டரில் போட்டு இது பண்ணிடுவேன். இப்போ C2 வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க மேத்ஸில்? இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, இது வந்து 2 கண்டுபிடிச்சோம், இல்லைன்னா 2 ஸ்கொயர் வந்து இதுன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இதுக்கு வந்து இதுதான் வந்து சியோட வேல்யூ அப்படின்னா ரூட் சியோட வேல்யூ வந்து நம்ம √2 இல்லையா? அப்போ இதுக்கு ரூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சீரியஸ்லி ஆஸ்கிங். எனக்கு ஷார்ட் மெத்தட்லாம் அது தெரியாது. சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம இதை அப்படியே வைப்போம். இதுக்கு என்ன ஷார்ட் மெத்தட்னு எனக்கு தெரியல, நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம இது கண்டுபிடிக்கணும். ஓகே, இது அப்படியே வைக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் மோலார் கண்டக்டிவிட்டி ஃபார் ஆல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ட்ரா பிளாட் பிட்வீன். இப்போ அதுக்கு வந்து பிளாட் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரா வந்து இட் இஸ் கிராஃப் வந்து பிட்வீன் மோலார் கண்டக்டிவிட்டி அண்ட் சி ஸ்கொயர் தான், சாரி ரூட் சி தான். ஓகே. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும்னா இட்ஸ் ஃபார்முலா E6 K/C. ஓகே, இது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். என்ன நமக்கு வேல்யூ தெரியும், 1.237 into 10⁻⁻4. ஓகே, சீமன் பை சென்டிமீட்டர் டிவைடட் பை இப்போ கான்சன்ட்ரேஷன். ஓகே, இப்போ கான்சன்ட்ரேஷன் என்ன 0.001 மோல் பர் லிட்டர், மோல் பர் லிட்டர் இன்ட்டு 1000 இல்லையா? ஸோ 1000 சென்டிமீட்டர் கியூப் பர் லிட்டர். ஸோ இப்போ இதை வந்து நமக்கு கண்டுபிடிச்சிடலாம், இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இட்ஸ் 123.7 சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மோல். ஓகே, இதே மாதிரி நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நிறைய ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு இது ஏன்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ பி வந்து K is equal to is equal to it's 11.85. K is equal to 11.85. நான் டைரக்டா சென்டிமீட்டர்ல போட்டுறேன். per சீமன் per சென்டிமீட்டர். C is equal to 0.010 molarity. ஓகே, அதே மாதிரி C ஆஃப் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து பவர் வந்து கண்டுபிடிக்கணும், ரூட். இதை வந்து எனக்கு ஐ எம் ஆஸ்கிங் ஒன் சீரியஸ் கொஸ்டின், ப்ளீஸ் ஆன்சர்.
இதுக்கு உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? டைம் எடுக்குமா? ஓகே. ஸோ தென் I will ask, my friend is on maths teacher is there. So I'll ask her and I will teach you on next class. Okay. இப்போ இந்த C ஆஃப் மட்டும் அப்படியே இருக்கட்டும். பவர் ஆஃப் இருக்கட்டும். இதுக்கு எதுவும் ரொம்ப ஷார்ட் மெத்தட் இருக்கான்னு நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. எனக்கும் நார்மல் மெத்தட் தான் தெரியும். இட் வில் டேக் டைம். ஸோ அப்போ அவங்ககிட்ட நான் கன்சல்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இதை டீச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேயா? இப்போ இதுல வந்து நமக்கு டெல்டா நாட் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே ஃபார்முலா தான், அதே ஃபார்முலா அதே மாதிரி நமக்கு டெல்டா நாட் சாரி லிமிட்டிங் கண்டக்டிவிட்டி, மோலார் கண்டக்டிவிட்டிக்கு வந்து நமக்கு வந்து இது தேவையில்லை. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் மட்டும் நான் இங்கே கொடுக்குறேன். ஆன்சர் வந்து 118.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மோல்னு. ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ எல்லா வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம கிராஃப் வந்து இதை நமக்கு இப்போ வந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியும் கண்டுபிடிக்கணும், மோலார் கண்டக்டிவிட்டியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ மோலார் கண்டக்டிவிட்டி வந்து எல்லாத்துலேயுமே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த கிராஃப் வரைவோம் இல்லையா, அதில் தான் வந்து நம்ம லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த லைன் வந்து அந்த மோலார் கண்டக்டிவிட்டியை வந்து அந்த லைன் வந்து எப்போ வந்து இன்டர்செப்ட் பண்ணுதோ அதுதான் வந்து இட்ஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. ஓகே. நான் இப்போ இதுக்கு ஆன்சரை மட்டும் கொடுக்குறேன். அந்த ஏன்னா இப்போ நமக்கு அந்த c to the power 1/2 வந்து சாரி ரூட் c வந்து தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து கிராஃப் போட முடியும். பட் நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வேல்யூ வந்து ஆக்சுவலாக வந்து 106லேருந்து கொடுக்கலாம். 106 ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அந்த வேல்யூ பொறுத்து 106 108 10 112 114 116 118 120 ஆக்சுவலாக இது வந்து 124 வரைக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். 124 வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இங்க வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து மோலார் கண்டக்டிவிட்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ இது வந்து இட்ஸ் மோலார் கண்டக்டிவிட்டி. இப்போ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ நான் இங்க கொடுக்குறேன். இது வந்து 0, ஆக்சுவலா 0. இது வந்து 0.005 0.010 0.015 0.020 25 30 0.305 இப்படி வச்சுக்கோ. ஸோ இப்போ இங்கே நமக்கு எங்கே பாயிண்ட் வரும்னா இங்கே 124லேருந்து அந்த ரீடிங் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த இதுலேருந்து 30 வரைக்கும் வரும். ஸோ அது நமக்கு நம்மளோட வேல்யூக்கு வந்து இப்படிதான் வரும். என்னென்ன வேல்யூ ஆக்சுவலா வரும் அப்படின்னா 123ல வந்து ஒரு வேல்யூ வரும். இங்கே 123
0.03ல ஒன்று வரும். அதே மாதிரி 118ல ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி 115ல ஒன்று வேல்யூ வரும். 111ல ஒரு வேல்யூ வரும். ஸோ இப்போ இது தென் 106ல ஒரு வேல்யூ வரும். ஸோ இப்போ அகெயின் அந்த 106ல ஒரு வேல்யூ வரும். அதை இப்போ கொஞ்சம் நம்ம இது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது எங்க வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் வந்து இட் இஸ் அ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. ஓகே, இதுல வந்து சின்ஸ் த லைன் இன்டர்செக்ட்ஸ் மோலார் கண்டக்டிவிட்டி அட் 124 இங்க இல்லையா, இங்கேயும் இன்டர்செப்ட் ஆகுது 124 இதெல்லாம் intersects at 124 centimeters square per mole. So limiting molar conductivity will be it's 124. Okay. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு இப்போ ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது ஆக்சுவலாக இந்த வேல்யூ எல்லாமே வந்து இந்த பாயிண்ட்டை வச்சு தான், இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து ரூட் சி இருந்தால் தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ரூட் சி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நார்மல் மெத்தட்னா இட் வில் டேக் டைம். ஸோ அப்போ நான் அதுக்கு ஷார்ட்கட்டாக ஏதாவது ஷார்ட் மெத்தட் இருக்கான்ட்டு நான் கேட்டுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் அதை டீச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, கெமிக்கல் லெசனும் வந்து இதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தான். தியரியை விட இந்த 3 ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி லெசன்ஸுமே வந்து தியரியை விட ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த தியரியை படித்தா தான் உங்களால் ப்ராப்ளம்ஸ் வந்து அட்டன் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ தெர்மோடைனமிக்ஸ் பற்றி நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஆக்சுவலி இட் டெல்ஸ் ஒன்லி அபவுட் தி ஃபீசிபிலிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன். பட் கெமிக்கல் கைனடிக்ஸ் என்ன அப்படின்னா இட் ஆல்சோ டெல்ஸ் அபவுட் தி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ வந்து தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதாங்கிறத பற்றி தான் மட்டும்தான் இட் டெல்ஸ். ஓகே, பட் கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து அதோட ரேட், அதோட டைமு, அதோட கான்சன்ட்ரேஷன், ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து ஸோ இட் டெல்ஸ். ஓகே, அதுதான் வந்து டிஃப்ரென்ஸாக. இந்த ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நார்மலாக வந்து வரும் இல்லையா. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், அதே மாதிரி அதனுடைய ஸ்பீடு எவ்வளோ இருக்கும், அதோட மெக்கானிசம் எப்படி இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்போ ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா இது எவ்வளோ நேரம் நடக்கும், அதாவது நடக்குமா நடக்காதாங்கிறது வேற, நடக்குது அப்படின்னா அது எவ்வளோ நேரம் நடக்கும், அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும், இதெல்லாம் நமக்குள்ள இதெல்லாம். ஸோ இப்போ அதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில் கிடைக்கும். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ் விச் டீல்ஸ் தி ரேட் ஆஃப் ரியாக்ஷன். சிம்பிளாக வந்து அதுதான் chemical kineticsனால rate of reaction, factors affecting the rate of reaction and mechanism of reaction. rate தான் வந்து ரொம்ப அதாவது speed, fast, how fast it is, அதுதான் வந்து it is a chemical kinetics. இப்போ rate of நம்ம rate of reaction சொல்லிட்டே இருக்கோம். இப்போ rate of reaction என்ன? அப்போ rate of reaction means nothing but it the speed. Okay, speed of the reaction with which the reaction takes place. ஸோ இப்போ எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக இருக்குது. இப்போ நம்ம கிராக்கர்ஸ்லாம் நம்ம நீங்கள் பண்ணும்போது இப்போ நம்ம மத்தாப்பெல்லாம் கொளுத்துனோம்னா இட் வில் டேக் டைம் இல்லையா. ஸோ இப்போ இதே ஆனால் கிராக்கர்ஸ் நீங்கள் வைக்கும்போது டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நடக்கும். சில ரியாக்ஷன் வந்து இம்மிடியட்டாக நடக்கும், சில ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்கும். ஸோ அதுதான் வந்து ரேட், அதுதான் வந்து இட்ஸ் அ ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். Okay, the rate of change of concentration, it plays very important role in the chemical kinetics. அந்த reactants ஓட concentration தான் வந்து ரொம்ப ரொம்ப important. அதாவது என்னன்னா the rate of change of concentration of any one of the reactants or products per unit time is the rate of reaction. இப்போ ஸ்பீடு நம்ம ரேட்னா ஸ்பீடு அப்படிங்கிறோம். அப்போ ஸ்பீடு நமக்கு எப்படி தெரியும்? இப்போ நம்ம கிராக்கரில் வந்து ஸ்பீடுன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கோம், எவ்வளோ ஸ்பீடில் வந்து அது வந்து எவ்வளோ ஸ்பீடுன்னா என்ன, கம்பேரிட்டிவாக டைம் தான், டைமை வச்சு தான் நம்ம ஸ்பீடை கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. பட் அந்த ரியாக்ஷன் வந்து
எப்படி வந்து அந்த டயத்துல மாறுது அப்படிங்கிறத நமக்கு வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த கான்சன்ட்ரேஷன்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும். எய்தர் ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன்ல வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ அதுதான் வந்து இட் இஸ் அ ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏன்ற ரியாக்ஷன் வச்சுக்கோங்க. ஏன்ற இது வந்து இப்போ பியா சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம எப்படி கொடுப்போம்னா, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்பவுமே ஆர்ஓஆர்னு தான் கொடுத்துருப்பாங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இப்போ நம்ம எப்படி கொடுப்போம்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ரியாக்டன்ட் வந்து ஒரு ப்ராடக்டா மாறுது அப்படின்னா, இப்போ இந்த ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும் இல்லையா, ஒரு பர்டிகுலர் டைம்ல. இது வந்து which is equal to um, decrease in concentration of A by time. இதுவா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம இப்படி கூட கொடுக்கலாம், இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அது இது இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ இல்லைன்னா இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பை டைம், எய்தர் திஸ் ஆர் தட். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் தான். இப்படியும் கொடுக்கலாம், நம்ம இப்படியும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு கிராஃப் மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வச்சுக்கோம், லெட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஏதோ ஒரு டைம் வச்சுக்கலாம் அட் T1 அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அட் T2, அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி அட் T1 அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி அட் T2. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா, அந்த கிராஃப் எப்படி இருக்கும், இது கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் கான்சன்ட்ரேஷன், இது வந்து இட்ஸ் அ டைம். இப்போ வந்து ஏங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ ஏங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகும், ஏங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இனிஷியலா எதுவுமே இருக்காது, அப்போ வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இதுதான் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, அப்போ இப்போ அதாவது என்னன்னா, ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் ஏ, அதாவது கன்சியூம் ஆகுது இல்லையா அந்த ரியாக்டன்ட், அதுதான் ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் ஏ. ஏ நம்ம எப்படி கொடுக்கலாம்னா, அதாவது ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அட் T1 மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அட் T2 டிவைடட் பை என்ன டைம் T2 மைனஸ் T1. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து நம்ம இப்படியுமே அதாவது இது இப்படி எழுதலாம் இல்லையா. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அட் T2 மைனஸ் concentration of A at T1 by T2 by T1, எப்படி வேணா எழுதலாம் நம்ம. ஸோ இப்போ இதை எப்படி சாரி, இது வந்து ஆக்சுவலா அதாவது என்னன்னா, இது வந்து டிஃப்ரென்ஸ் இல்லையா. இது என்ன, இது ஆக்சுவலா டிஃப்ரென்ஸ் தான். டிஃப்ரென்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ தான் நம்ம வந்து இப்படி கொடுத்துருக்கோம், டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி. ஸோ அப்போ ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் ஏ வந்து என்ன, டெல்டா concentration of A by delta T. அதாவது difference in concentration of A by difference in concentration of time. அதுதான் வந்து rate of consumption of A. இப்போ rate of consumption of B ன்னு பார்த்தோம்னா, பார்த்தோம் அப்படின்னா, which is equal to அதே மாதிரி தான் concentration of B at T2 minus concentration of B at T1 by T2 minus T1. இதை நம்ம எப்படி கொடுக்கலாம்னா, இது வந்து மைனஸ், இங்கே வந்து மைனஸ் கொடுக்கணும், ஏன்னா இது டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, அதனால இது மைனஸ். பட் இது இன்க்ரீஸ் ஆகுறதுனால இது வந்து ப்ளஸ்ல இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் இன் த டைம். ஓகே, ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் சைன் வந்து which indicates that the concentration of reactant is decreasing and positive sign which indicates that the concentration of product is increasing. ஓகே, இதுதான் வந்து ரேட் ஆஃப் ஒரு ரியாக்ஷன்னா
இதுதான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம யூனிட்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட யூனிட் rate of reaction may be expressed as moles per liter second. இல்லனா moles per liter minute இல்லனா moles per liter per hour எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, moles per liter minute இல்லனா moles per liter hour. இதுதான் வந்து இதோட யூனிட். ஓகே,